அஸ்ஸலாமு அலைக்கும் புல்லில். இன்னைக்கு நாங்க வித்தியாசமான ஒரு நினைக்கிறேன். டென் புள்ளிகளுக்கு தெரியும், நாங்க வளமையா இந்த விளங்கப்படுத்துறது வந்து இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் விளங்கப்படுத்தும். இன்னைக்கு நாங்க கொஞ்சம் வித்தியாசமா ஒயிட் போர்ட் செட்டப் மாத்திக்கிறோம். இன்ஷால்லா இதுக்கு போற கிளாஸஸ் எல்லாம் வந்து ஒயிட் போர்ட் பிளஸ் ஸ்கிரீன் ஷேர் சொல்லி அந்த ரெண்டுமே கொண்டு போவோம். சரி, இன்னைக்கு நாங்க ஒரு சாம்பிள் ஒன்று காட்டு உங்களுக்கு எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. சரி, அப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். கட்டாயம் இன்னைக்கு நாங்க இந்த கிரேட் 11 இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து தான் செய்ய போறோம். எங்களோட இன்னைக்கு தான் நம்மளோட கிரேட் 11 வகுப்போட முதலாவது நாள் இல்லையா? எங்கட எங்கட கிளாஸ்ல முதலாவது நாள் உங்களுக்கு இன்றைய தான். மற்றது ஸ்கூல் பார்த்தாலுமே ஸ்கூல்ல நீங்க கிரேட் 11 ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க இன்றைய தான் போயிட்டு நினைக்கிறேன். இல்ல கிரேட் 10 தேர்ட் டேர்ம் நடக்கல தானே. அப்ப கிரேட் 11க்கு நீங்க ப்ரொமோட் ஆகிட்டீங்க இன்ஷால்லா. அப்ப 2026 ஓ லெவல் நீங்க தான். அப்ப இந்த முறை உங்களோட ஓ லெவல் முடியுதுன்னு சொன்னா, இந்த முறை ஓ லெவல் முடியுதுன்னா அடுத்த பேப்பர் உங்களோட பேப்பரை தான் நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப இன்னைக்கு நான் பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்த பிள்ளைகள், இந்த உங்களோட பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தருக்காவது இன்னைக்கு இந்த லைவ் கிளாஸை பார்க்க சொல்லு. ரீசன் என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயங்களை. என்னண்டா, என்னண்டா இந்த இன்றைக்கு நான் கிளாஸ்ல மெயினா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் செஷன்ல என்ன சொல்ல போறேன்டா, கிரேட் 11 கிளாஸஸை வந்து நாங்க எப்படி பிளான் பண்ணிக்கிறோம். சரியா? அதாவது எங்கட இப்ப நாங்க நோக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட நோக்கம் என்னது? என்னோட நோக்கம் வந்து சயின்ஸ்ல ஒரு ஒன்று எடுக்கிறதா நோக்கம். சரியா? அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அதே எங்களோட நோக்கமா வச்சுக்கொள்ளலாம். பிளஸ் சொல்லி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அதே எங்களோட நோக்கமா வச்சுக்கொள்ளலாம். சரியா? அப்ப இதான் நோக்கம். சரியா? அப்ப இந்த நோக்கத்துக்கு அதை அடையிறதுக்கு நாங்க என்னென்னலாம் திட்டம் வச்சுக்கிறோம்ன்றதான் இப்ப நாங்க சொல்ல போறோம். சரியா? இப்ப இதுக்கு வந்து உண்மையிலே நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்றதோட பேரண்ட்ஸுக்கும் எனக்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளலும்னு சொன்னா, அந்த பேரண்ட்ஸ்ட கண்காணிப்பு எங்களோட வழிகாட்டல், அவங்களுடைய வழிகாட்டல் எங்களுடைய கண்காணிப்பு, இந்த ரெண்டும் ஒரு கொலபரேட்டிவ் எஃபர்ட்டோட கொண்டு போயிடும் சொன்ன எங்களுக்கு அந்த ஃபைனல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப இப்ப கண்காணிப்புன்னு வரக்கொள்ள பிள்ளைகள், இப்ப சயின்ஸ் வரக்கொள்ள நாங்க கட்டாயம் நாங்க என்னென்னலாம் விதத்துல எங்களுக்கு பேரண்ட்ஸ்ட கண்காணிப்பு தேவைப்படுது அப்படின்றத எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் பேரண்ட்ஸோட. அதனாலதான் நான் இந்த பேரண்ட்ஸை கட்டாயம் லைவா பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லுகிறேன். கட்டாயம் எல்லாரும் யாரு சரி இன்னும் பேரண்ட்ஸ் லைவா இல்லைன்னு சொன்னா கூப்பிட்டுக்கோங்க. சரியா? அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோங்க. இதுல பிள்ளை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல போறது, எங்கட இப்ப உங்களுக்கு இப்படித்தானே, இப்ப வந்து இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றேன்னு சொன்னா நாங்க என்ன வித்தியாசமா செய்ய போறோம் இல்லையா? இப்ப எவ்வளவோ சயின்ஸ் கிளாஸஸ் இருந்து நாங்க என்ன வித்தியாசமா செய்ய போறோம்ன்றதா இப்ப உங்களுக்கு சொல்ல போற விஷயம். இதுல நான் முதலாவது நான் சொல்ல போறது என்னென்றால் விளக்கம். சரியா? முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் தான் எங்களோட வகுப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய விளக்கம். சரியா? இப்ப விளக்கம் தானே எல்லா கிளாஸும் கிடைக்கும். விளக்கம்னு சொல்லக்கூட எல்லா கிளாஸும் கிடைக்குது. இப்ப எங்கட வகுப்புல என்ன வித்தியாசம்? சரியா? எங்கட வகுப்புல என்ன வித்தியாசம்னு சொன்னா பிள்ளைகள், விளக்கத்துல பிள்ளைகள் 3 விதமான விளக்கங்கள். நான் முந்தி கிரேட் 10 பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த விஷயங்களை நீங்க கிரேட் 10 இருக்கிற சொல்லியிருப்பேன். ஆனாலும் இந்த புதிய பிள்ளைகள் நாங்க ஒருக்கா சொல்லி கொண்டு போவோம். சரியா? என்னண்டா, 3 விதமான விளக்கங்கள். 3 விதமான விளக்கங்கள்ல பிள்ளைகள், முதலாவது விளக்கம் வந்து விளக்கம் ஒன்று இருக்கும். ஆனா அந்த விளக்கத்தை வந்து பல மாணவர்களால விளங்கிக் கொள்ள முடியாம இருக்கும். சரியா? சில ஆசிரியர்கள் விளக்கம் பல மாணவர்களால் விளங்கிக் கொள்ளலாம். அது ஆசிரியர்கள்ட்ட பிழை அல்ல, அது சில ஆசிரியர்கள்ல ஒரு முறை டீச்சிங் மெத்தட் உள்ளது. அது பல மாணவர்களால விளங்கிக் கொள்ளலாம் இருக்கும். சரியா? இப்ப நாங்க சொல்றது எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு எல்லாம் சொல்றதானே மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் தான் படிக்கிறோம். அந்த மாணவர்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம், ஆனா பல மாணவர்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். சரியா? இன்னொரு விதமான விளக்கம் உண்டு விளக்கத்துல. விளக்கத்தோட சரியா, விளக்கத்தோட எல்லா மாணவர்களும் விளக்கும். அதாவது அந்த விளக்கம் வந்து பல மாணவர்கள், பல தரப்பட்ட மாணவர்கள். நாங்க சொல்றது இப்படித்தானே, ஒரு வகுப்புல வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரின்னு சொல்றதுக்கு ஒரு 2 மாணவர்கள் இப்ப. சரியா? வீக்னு சொல்லி இல்ல, அவங்களுக்கு வேற என்னமாலும் ஒரு வகையில ஏதாலும் ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு திறமை ஒன்று இருக்கும். ஆனாலுமே இடைப்பட்ட தரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுலயும் ஒவ்வொரு மட்டங்கள் இருப்பாங்க மாணவர்கள். சரியா? எல்லா மாணவர்களுக்கும் இந்த விளக்கம் விளங்கும். சரி, சில ஆசிரியர்கள் தரக்கூடிய விளக்கம் எல்லா மாணவர்களுக்கும் விளங்கும். ஆனா அந்த விளக்கத்துல நிறைய தவறுகளை. சரியா? அந்த விளக்கத்துல நிறைய தவறுகள். அப்ப என்ன செய்யற? ரைட்டா?
விளக்கத்துல தவறுகள் இருந்தான்னு சொன்னா, விளக்கத்துல தவறுகள் இருந்தா பிள்ளைகள் அந்த விளக்கம் விளங்கிக்கும், தவறோட விளங்கி கொண்டிருப்பாங்க. இது ஒரு வேலை சில நேரம் ஓலவல்ல தப்பிச்சு போகலாம் அதுல. சரியா, ஓலவல்ல என்னமாலும் ஒன்றை செஞ்சுட்டு அது தவறான விளக்கத்தோட என்ன சரி ஒரு வகையில பாஸ் பண்ணி கொள்ளையிலும். ரைட்டா, சில நேரம் ஓலவல்லையும் அது அந்த தவறான விளக்கம் எடுத்ததுனால ஓலவல்லையும் அந்த பிரச்சனை வரலாம். சரியா, இதுக்குரிய இந்த தவறான விளக்கத்தை எடுத்துக்கொண்டதுனால விளங்கிக்குது, எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விளங்கிக்கும். ஆனா அந்த தவறோட ஓலவல்லையும் போய் மாட்டிக்கொள்ளிடும். சில நேரம் ஓலவல்ல தப்பிச்சுன்னு சொன்னா பிறகு வரப்போற காலத்துல, சரியா, நீங்க ஏலவல்ல போயிட்டு சயின்ஸே செய்யாட்டியும் கூட பிள்ளைகள், சரியா, ஏலவல்ல நீங்க சயின்ஸே செய்யாட்டியும் ஏலவல் காமர்ஸ் ஃபீல்ட்ல போனாலும் சரி, ஆர்ட்ஸ் ஃபீல்ட்ல போனாலும் சரி, எந்த துறையில போனாலுமே உங்களுக்கு சயின்ஸ் உள்ள விஷயங்கள் உங்களை பின்தொடர்ந்தே வந்துட்டே இருக்கு. சரியா, இப்ப எங்கட ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில பிள்ளைகள் படிக்கிறாங்க. எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைகள் வந்து ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டில படிக்கிறாங்க. ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்ட படிக்கிற நேரம் சில நேரம் எங்கள்கிட்ட யூனிவர்சிட்டியில இருந்து கொண்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருந்து கொண்டு அவங்களோட ஏதாவது சப்ஜெக்டுக்காக வேண்டி சயின்ஸ் கிளாஸ் வருவாங்க. ஏன்னா அங்க போனோம்னு கூட உங்களுக்கு அந்த பேசிக் தேவைப்படுது. பாருங்க, இப்ப ஆர்ட்ஸ்ன்றது வந்து சயின்ஸுக்கு சம்பந்தமே இல்லாத உண்டு. இப்ப சயின்ஸ் ஏ லெவல் சயின்ஸ் செய்ய போறீங்கன்னா இந்த பேசிக்ஸோட தவறான பேசிக்ஸோட போனீங்கன்னா இன்னும் கஷ்டப்பட வாய்ப்பிக்குது. ஆர்ட்ஸுக்கு போனாலே கஷ்டப்பட்டேன்னு சொன்னா ஓ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவல் சயின்ஸ் செய்ய போற நேரம் இவ்வளவு கஷ்டப்படலாம் இந்த தவறான விளக்கத்தோட நீங்க விளங்கி கொண்டு சொன்ன. இப்ப என்ன செய்யணும், இப்ப என்ன செய்யணும், மூணாவது கேட்டகரிக்கு நாங்க வரோம். மூணாவது கேட்டகரி என்னன்னு சொன்னா, சரியா, மூணாவது விளக்கம் திட்ட தெளிவான விளக்கத்தோட, சரியா, திட்ட தெளிவான விளக்கத்தோட, சரியா, திட்ட தெளிவான விளக்கத்தோட அந்த விளக்கம் சரியானதா இருக்கணும். ஏன்னா நீங்க படிக்க போறது இப்ப இது போற நீங்க கிரேட் லெவல்ல படிக்க போறது இது வந்து நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்றேன். இது வந்து எங்களை அந்த புகழ்ந்து கொள்றதுக்காக சொல்ற விஷயம் இல்ல, ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க படிக்க போறது வந்து என்ன ஒரு நம்பிக்கை ஒன்று வரும், ஒரு டஸ்ட் ஒன்று வரணுத்துக்காக சொல்றேன். நீங்க படிக்க போறது வந்து ஒரு ஏ லெவல் கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். சரியா, இது போற படிக்க போறது வந்து ஏ லெவல் டீச் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியர். இப்ப நான் வந்து ஏ லெவல் பயாலஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். இப்ப எங்கட 5 வருஷத்துள்ளுக்க வந்து நாங்க மெடிசின் மட்டும் இல்ல, சரியா, அது கீழே இருக்கக்கூடிய எல்லா விதமான துறைகளுக்கும் நாங்க மாணவர்கள் அனுப்பிக்கிறோம். சரியா, போன முறை 2025 ஏ லெவல் இன்னும் ரிசல்ட்ஸ் வரல. அதுல மட்டும் 22 பேர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்கட வகுப்புல கற்ற மாணவர்கள் தான் 22 பேருக்கு மேல நாங்க மெடிசின் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். மேபி இதுல 22க்கும் மெடிசின் கிடைக்காது, பட் இதை விட ஒரு ஒரு 50% மாதிரி நாங்க எதிர்பார்க்கிறோம். 10 பேருக்கு சரி அட்லீஸ்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, எங்கள்கிட்ட வந்த மாணவர்கள். அப்ப இப்படி ஒத்தட்ட உங்களுக்கு படிக்கிற நேரம் அந்த விளக்கம் திட்ட தெளிவா இருக்கிறது மட்டுமல்ல, சரியான விளக்கத்தோட அந்த விளக்கம் சரியான விளக்கமா இருக்கும். சரியான ஃபவுண்டேஷன் எடுத்துட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ஓ லெவல்ல மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு சேஃப் ஆகி. சரியா, அதுதான் வித்தியாசம். சரியா, அப்ப அந்த விளக்கம் வந்து பிள்ளைகள் உங்களுக்கு இப்படித்தான். உங்களுக்கு வந்து அந்த விளக்கம் நீங்க வந்து உங்களோட எஜுகேஷன் மட்டத்துல எந்த மட்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல. சரியா, ஆட்கள் சொல்றது வீக்கான ஸ்டூடெண்ட், டேலண்டான ஸ்டூடெண்ட் அப்படின்றாலும் ரைட்டா, அந்த கேட்டகரியில நீங்க எந்த மட்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சொல்லக்கூடிய விளக்கம் உங்களுக்கு விளங்கும். பேசிக் கூட்டல் கழித்தல் இருந்து உங்களுக்கு ஆழம் வரைக்கும் அதான் சொல்றேன், அடிப்படையிலிருந்து ஆழம் வரைக்கும் உங்களுக்கு நான் இன்ஷால்லா விளக்குறதுக்கு தயாராகிறோம். சரி, அப்ப திட்ட தெளிவான விளக்கம், சரியான விளக்கம், அடிப்படையிலிருந்து ஆழம் வரைக்கும் எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விளக்குற மாதிரி தான் நாங்க செய்ய போறோம். சரியா, எல்லா லெவல்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் விளக்கும். அப்ப இந்த விளக்கத்தோட நாங்க நிப்பாட்ட போறோம். சரியா, இந்த விளக்கத்தோட நாங்க நிப்பாட்டினோட கொள்ள. சரியா, அதுக்கு பிறகு எங்களுக்கு தேவைப்படுற பிள்ளை என்னன்னு சொன்னால் பயிற்சி. சரியா, பிராக்டிஸ். இந்த பயிற்சியை நாங்க எப்படி செய்ய போறோம்? சரியா, இந்த பயிற்சியை நாங்க எப்படி செய்ய போறோம்னு சொன்னால், முதலாவது நாம இந்த விளக்கத்தை தர்ற நேரமே, விளக்கம் வந்து உங்களுக்குள்ள நாங்க 2 தியரி கிளாஸஸ் வந்து நாங்க கிழமைக்கு 2 தான் வைக்க போறோம். சரியா, தியரி கிளாஸஸ் வந்து நான் கிழமைக்கு 2 தான் வைக்கிற ஐடியா. அப்ப இது தியரி கிளாஸஸ். சரியா, அது அப்படியே ஸ்டார்டிங் 10 வரைக்கும் கிரேட் 11 அவ்வளோ பாடங்களும் நாங்க நூக்கமா படிச்சுட்டு போவோம். அதோட உங்களுக்கு ஒரு மீட்டல் வகுப்பு ஒன்று நடக்கும் இடையில இடையில. சரியா, அந்த மீட்டல் வகுப்பு எப்படி நடக்கும் நான் சொல்றேன். அப்ப இந்த கிளாஸ் நடக்கிற நேரமே உங்களுக்கு ஒரு பகுதியை படிச்சுட்டோம்னு சொன்னா அந்த பகுதியில வரக்கூடிய அவ்வளவு கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸ் விடைகளையும் அங்கேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப அந்த கேள்விகளை முடிச்சு நாங்க ஆன்சர்ஸ் தந்தோடனே அந்த கேள்விகள் பரிச்சயமா இருக்குதான்னு பாக்குறதுக்கு நாங்க ஒரு யூனிட் வைஸ் எக்ஸாம் ஒன்று வைப்போம். சரியா, இப்ப நீ கிரேட் 11 தானே, அப்ப கிரேட் 11க்கு நாங்க ஒரு யூனிட் வைஸ் எக்ஸாம் வைக்கிறோம். கிரேட் 11 ஒவ்வொரு யூனிட்டா முடிச்சு போற நேரம் ஒரு எக்ஸாம் வைப்போம். இப்ப நீங்க கிரேட் 11ன்றதுனால நீங்க கிரேட் 10 மறந்துடப்படாது.
அப்படிதான் இல்லையா? கிரேட் 10 மறந்துடப்படாது. ஓகே, கிரேட் 10 மறந்துடப்படாது. அப்ப கிரேட் 10 டச்ல வச்சு கொடுறதுக்காக வேண்டி இந்த யூனிட் வைஸ் எக்ஸாம் கிரேட் 11க்கு நடக்கிறதோட, கிரேட் 11 ஒரு பாடம் முடியக்குள்ள ஒரு யூனிட் எக்ஸாம் இருக்கும். மூணாவது என்ன செய்யணும்னு சொன்னா கிரேட் 10க்கு ஒரு யூனிட் எக்ஸாம் இருக்கு. சரியா? இதுதான் நாங்க பேரண்ட்ஸ் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். என்னென்ன செய்ய போறோம்ன்றத விளைக்கணும்னு சொன்னா எங்களுக்கு மானிட்டர் பண்ண லேசி. சரியா? யூனிட் வைஸ் எக்ஸாம் வந்து கிரேட் 10க்கு நாங்க கொண்டு வைக்க போறோம். இது கிரேட் 10க்கு, இது கிரேட் 11க்கு. அப்ப சில கிழமைகள்ல வந்து பிள்ளைகள் உங்களுக்கு கிழமைக்கு 2 எக்ஸாம் நடக்கும். வளமே நாங்க முந்தி வச்சுட்டு இருந்த அப்படின்னு சொன்னா வந்து திங்கள் கிரேட் 10 எக்ஸாம் உண்டும், வியாழன் வந்து கிரேட் 11 எக்ஸாம் ஒன்று வைக்கிறோம். திங்கள் ஒரு எக்ஸாம், வியாழன் ஒரு எக்ஸாம். அது கடைசி கட்டமாக தான் கூட எக்ஸாம் கூடும். ஏன்னா இப்பதான் ஆரம்பிக்கிறோம். இப்ப கிரேட் 11 ஒன்றும் படிச்சில தானே. அப்ப கிரேட் 11 படிச்சு கொண்டு போக்கலாம். அங்கே ஒரு யூனிட் முடியக்குள்ள அங்கே ஒரு எக்ஸாம் செய்வோம். கிரேட் 10ல ஏற்கனவே படிச்ச பகுதியோட மீட் ஒன்று செய்வோம். அப்ப புதுசா வந்து சேர்ந்த பிள்ளைகளுக்கு, கிரேட் 10 படிக்காத பிள்ளைகளுக்கு இந்த யூனிட் வைஸ் எக்ஸாமை செஞ்சுட்டு நாங்க எக்ஸாமோட நிப்பாட்டுறல அதுக்கு ஒரு நாங்க டிஸ்கஷன் செய்யறதுக்காக வேண்டி ஒரு செஷனோட ஏற்பாடு செஞ்சுக்கோம். அதான் இது. அதான் இந்த போக்கஸ் செஷன் சொல்லுவோம். அதை நாங்க விதவிதமான பேர்கள்ல செஞ்சு கொண்டு தான் இருந்தோம். கிரேட் 10ல இருக்கிற நேரமும் கூட நாங்க இதை பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி அப்படி சாட்டர்டே டைம்ல, சாட்டர்டே மார்னிங் சுபோக்கு போறதெல்லாம் வச்சுக்கிறோம். சில நேரம் சுபோக்கு முதல் வச்சுக்கிறோம். 4 மணிக்கு எழும்பியும் நான் கிளாஸ் வச்சுக்கிறோம். அந்த பிள்ளைகள் டைம், பிள்ளைகளுக்கும் எனக்கு உள்ள டைமுக்கு பிள்ளைகள் டைம் இல்லை, பிள்ளைகள் இருக்கிற டைம் எனக்கு டைம் இல்லை. அப்ப நாங்க போக்கஸ் செஷனை வந்து 4 மணிலிருந்து சுபபாங்க சில காட்டி வச்சோம். சரியா? அப்புறம் அப்படியே நிப்பாட்டுற மாதிரி. அப்போ 1 hour தான் செஞ்சு போடும். அப்படி செஞ்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இடையில எனக்கு டைம் போதான் போகும், ஒரு நைட்டுக்கு மாத்தி அப்படி நாங்க ஒவ்வொரு பேர்களை செஞ்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி போக்கஸ் செஷனை வந்து வித்தியாசமான ஒரு முறையில செய்ய போறோம். என்ன வித்தியாசமான முறை? நாங்க இந்த மாசத்துக்கு போல நாங்க இதெல்லாம் அதாவது இப்ப நாங்க இப்ப டார்கெட் பண்ணிக்கிற வந்து உங்களுக்கு தரக்கூடிய எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் முறையில வளமையான உங்களுக்கு நாங்க பிடிஎஃப் முறையில தானே தார. இந்த முறை நாங்க டார்கெட் பண்ணிக்கிற வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றது. சரியா? போஸ்ட் பண்றதுக்கு நாங்க டார்கெட் பண்ணிக்கிறோம். இப்ப போஸ்ட் பண்றதுல இந்த மாசம் தரக்கூடிய பேப்பர்ஸ், இந்த மாசம் தரக்கூடிய டியூப்ஸுக்கு நாங்க போஸ்ட் பண்ணல, பிடிஎஃப் தான் அனுப்புவோம். இந்த மாசம் மட்டும் பிடிஎஃப் அனுப்புவோம். அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு பெக்கோட வரதுக்கு மாதிரி செட் பண்ணிக்கிறோம். சரியா? அப்ப இதுல வந்து பிள்ளைகள் ஃபோக்கஸ் செஷனுக்கு தானே. சரியா? இந்த ஃபோக்கஸ் செஷன் ஆக முக்கியமான விஷயம். சரியா? இந்த விளக்கம் எவ்வளவு முக்கியமோ, அந்த விளக்கத்தோட தர பயிற்சி எவ்வளவு முக்கியமோ, எக்ஸாம் முக்கியமோ, அது எல்லாத்தையும் மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃபோக்கஸ் செஷன். இதுல நாங்க என்ன செய்ய போறோம்டா, அது வரைக்கும் படிச்ச நாங்க யூனிட் வைஸ் எக்ஸாம் செஞ்சுருக்கோம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். கிரேட் 10 யூனிட் வைஸ் எக்ஸாம் செஞ்சிருக்கோம், அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதுல நடக்கும். அப்ப இங்க படிச்ச என்ன சரி சந்தேகங்கள் இருந்தேன்னு சொன்னா சரியா இந்த போக்கஸ் செஷன்ல கேட்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த விளக்கத்தை தார நேரம் உங்களுக்கு என்ன சரி சந்தேகங்கள் வந்தேன்னு சொன்னா, இந்த திட்ட தெளிவான விளக்கத்தோட நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் தான் இது. என்ன சரி சந்தேகங்கள் வந்துன்னு சொன்னா அந்த சந்தேகத்தை உடனுக்குடனே இப்ப உங்களுக்கு மைக் ஒன் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். என்ன சரி சந்தேகம் நான் விளங்கப்படுத்துறது சரி ஒரு தெளிவில்லாம சொன்னா இப்பவே உங்களுக்கு மைக் ஒன் பண்ணி கேட்கலாம். சரியா? மைக் ஒன் பண்ணி கேட்கலாம். இப்ப இந்த விளக்கத்தோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இந்த விளக்கம் எப்படி போகுதுன்னு சொல்லி அப்ப சந்தேகங்கள் வர நேரம் உடனுக்குடனே உங்களுக்கு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்கு. சரியா? உடனுக்குடனே அந்த கிளாஸ் நடக்கிற நேரமே உங்களுக்கு மைக் ஒன் பண்ணி கேட்கலாம். மைக் ஒன் பண்ணி கேட்கலன்னு சொன்னா உங்களுக்கு செட்ல கேட்கலாம். அப்படியே உங்களுக்கு சில நேரம் கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்கிறேன்னு சந்தேகம் வராது. கிளாஸ் போயிட்டு கொண்டிருக்கிற நேரம் நீங்க எல்லாம் விளங்கின மாதிரி இருக்கும். நாங்க பிள்ளைகளுக்கு சொல்றேன் என்றால் கேட்டா கிளாஸ் முடிஞ்சு போற நேரம் ஒரு 6 மணித்தியாலத்துக்குள்ள, சரியா 6 மணித்தியாலத்துக்குள்ள இந்த விளக்கம் தியரி கிளாஸ் முடிஞ்சு 6 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க படிச்ச பகுதியை வீட்டுல செய்யுங்க. படிச்ச பகுதியே பாருங்க, செஞ்ச கேள்விகளை திரும்பி செஞ்சு பாருங்க. அதான் நாங்க பிள்ளைகளை சொல்றோம். அதுக்கு பிறகு வகுப்புக்கு வரக்குள்ள, நெக்ஸ்ட் கிளாஸ் வரக்குள்ள, சரியா நெக்ஸ்ட் கிளாஸ் வரக்குள்ள இந்த பகுதியை திரும்ப மீட்டிங் விடுவாங்க. வகுப்புல வராத ஒரு சந்தேகம் இந்த 6 மணித்தியாலத்துக்குள்ள வரலாம். அப்படி இல்லாண்டா அடுத்த நாள் பார்க்கக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கண்ணத்துல பாக்குறதுனால ஒரு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்தை நெக்ஸ்ட் கிளாஸ்லயே கேட்டு தெரியும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு எக்ஸாம் செய்யற சந்தேகம், இந்த எக்ஸாமுக்குரிய சந்தேகத்தை திட்டமிட்ட ஒரு முறையில தான் நான் கொண்டு போகும். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து சரியா உங்களுக்கு வீட்டுல இருந்து கொண்டே ஒரு கிளாஸ் ரூமை பாக்குற மாதிரியே பார்க்கலாம். சரிதானே? கிளாஸ் ரூம் ஒன்று பாக்குற மாதிரியே பார்க்கலும். அதோட சேர்த்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இப்ப உங்களுக்கு நான் சும்மா குயிக்கா காட்டுறேன். இதுல இதை வந்து நான் உங்களுக்கு குயிக்கா காட்டிக்கொள்றேன் பாருங்க. இது வந்து நாங்க
ஸ்க்ரீனை ஷேர் பண்றது. சரியா, இப்போ இதுல வந்து நாங்க உடனே எங்களுக்கு தேவைப்பட்டேன்னு சொன்னா, இப்போ வந்து நாங்க ஒயிட் போர்டில் தானே விளங்கப்படுத்துறோம். ரைட்டா, ஒயிட் போர்டில் விளங்கப்படுத்துற நேரம் சில விஷயங்களுக்கு எங்களுக்கு படங்கள் காட்டையில் அமைக்கும். சரியா, படங்கள் காட்டையில் அமைக்கும். சில நேரம் எங்களுக்கு இப்போ கூகுளில் என்ன சரி சர்ச் பண்ணி, சரியா, ஒரு போட்டோ ஒன்று எடுத்து ஒரு தெளிவான விளக்கத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா அது எங்களுக்கு ஒயிட் போர்டை வச்சு கொண்டு செய்யலாம். அப்போ உடனே நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி விட்டுட்டு, சரியா, பாருங்க இப்படி செய்யறேன்னு சொல்லியா. சரி, இப்படியே செய்வோமே. உடனே நாங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி, சரியா, இதுல இருந்து நாங்க என்ன சரி படங்கள் வரையணும்னு சொன்னா, சில தெளிவான படங்கள் வரையணும்னு சொன்னா உங்களுக்கு இன்னைக்கே பார்த்துக் கொள்ளலாம். சரியா, இதுல இருந்து நாங்க அப்படியே விளங்கப்படுத்த ஸ்டார்ட் பண்ணோம். சரியா, அதோட எங்களுக்கு உடனே என்ன சரி, இப்போ உதாரணமா வந்து கிரேட் 11ல வரக்கூடிய ஒரு பாடம் எடுப்போமே நரம்பு தொகுதின்னு சொல்லி. சரியா, நரம்பு தொகுதியில வந்து உங்களுக்கு தேவைப்படுது மூளையத்திர கட்டமைப்பு பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னும் படிச்சு இல்லை நாங்க, நான் சும்மா சொல்றேன். என்ன சரி ஒரு பிக்சர் ஒன்று தேவைப்பட்டு உடனே நாங்க சர்ச் பண்ணியாச்சு, இதை பார்த்தாச்சு. சரியா, இதுல என்னென்ன படங்கள் வேணுமோ நான் இதுல இருந்து தெரிவு செஞ்சு ஃபுல்லா, சரியா, உண்மையான ஒரு நரம்பு தொகுதி ஒன்று இப்படி இருக்கு வந்து பாருங்க. இது வந்து உண்மையான ஒரு மனிதன் நரம்பு தொகுதி, உண்மையில இறந்து போன ஒரு மனிதர் டொனேட் பண்ண உடம்புல இருந்து எடுத்தது. சரியா, அப்படி இருந்து எந்த ஒரு தொகுதியை படிச்சாலும், பயாலஜிக்கலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் படிச்சாலும் உங்களுக்கு பூரணமான விளக்கம் வரும் வரைக்கும் நாங்க தயார் நிலையில தான் வருவோம். சரியா, அப்ப எல்லா வகையிலும் எல்லா வகையான அந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணதான் ஐடியா. சரியா, இப்ப நாங்க அந்த உண்மையிலே இந்த ஸ்மார்ட் போர்டு சிஸ்டம் கொண்டு போகணும் நாங்க பிளான் பண்ணிக்கிறேன். அது குயிக்கா செஞ்சு கொள்ள எங்களுக்கு அதுக்குரிய டைம் ஒன்று வேணும். இப்போக்கு நாங்க ஒயிட் போர்டு இந்த பாருங்க, பின்னுக்கு ஒயிட் போர்டு இருக்குது, அதோட நான் இப்ப நான் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. ரைட்டா, இந்த முறையில தான் உங்களுக்கு விளக்கங்கள் தரப்போறோம். சரிதானே, அப்ப விளக்கம்ன்றது வந்து உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். சரியா, எந்த குறையும் இல்லாம கிடைக்கும். இப்ப எனக்கு என் பேரண்ட்ஸ் பிஸியா இருப்பீங்க, நான் உங்களுக்கு குயிக்கா சொல்லி அந்த விஷயத்த முடிச்சுக்கொள்ள பாக்குறேன். என்னன்னா அந்த இப்ப நான் உங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன சப்போர்ட் தரணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். பேரண்ட்ஸ் எனக்கு என்ன சப்போர்ட் வேணும், எனக்கு இதுதான் வேணும். சரியா, எனக்கு உண்மையிலே நான் டீச் பண்ற காலத்துல எந்த பேரண்ட்ஸ் வந்து எங்களோட கண்டெக்ட்ல இருந்து எங்களோட ஒரு இன்ட்ராக்ஷனோட இருந்து, சரியா, இப்ப சில பேரண்ட்ஸ் எப்படின்னு சொன்னா, நான் இப்ப சொல்றதை நாங்க இப்போ ஃபோக்கஸ் செஷன் வைக்கிறோம், இப்படி விளக்கம் கொடுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னவாலும் பிஸியோண்டாவி ஒரு ஃபோக்கஸ் செஷனோட வச்சு படலண்ணா பேப்பர் கிளாஸ் நான் வைக்கிறேன். முந்தி நான் ஃபோக்கஸ் செஷன் சொல்றேன், பேப்பர் கிளாஸ் நான் சொல்றேன், வச்சு படலன்னா கால் பண்ணுவாங்க. சரியா, சார் 2 பேப்பர் கிளாஸ் வச்சு படல, என்ன ரீசன் சார், என்ன நடக்குது அப்படின்னு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எங்கள்கிட்ட கேட்பாங்க. சரியா, அப்படி கேட்டு பிள்ளைகளோட எந்த நேரம் ஒரு மானிட்டரிங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. இப்ப நான் ஒரு நோட் பண்ண ஒரு விஷயம் ஒன்று என்னன்னா, நாங்க மேக்சிமம் கொடுக்குறோம் எங்களுக்கு. ஆனா அதே நேரம் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே, அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த பேரண்ட்ஸ் மானிட்டரிங்க்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. சரியா, அது ஓலோட நிக்காம போற ஏ லெவல்லையும் வந்து அவங்க நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. சரி, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று, நான் ஊரை சொன்னா பேரை சொன்னா சில நேரம் தெரிஞ்சு கேளும், சரி நான் சும்மா சொல்றேன். 2021 வச்சு, சரிட்டா, 2025 21 ஓ லெவல்ல வச்சு ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்த கிளாஸுக்கு கிரேட் 11 தான். இப்ப நீங்க இருக்கிற லெவல்ல தான் அந்த புள்ள வந்து சேர்ந்து, இது ஒரு மோட்டிவேஷன் ஒன்று தான் சொல்றத. சரியா, நீங்க இப்ப இருக்கிற லெவல்ல தான் வந்த நேரம் அந்த பிள்ளைக்கு சயின்ஸ்ன்றாலே வெறுத்து போன ஒரு சப்ஜெக்டா இருந்துச்சு. சயின்ஸ்ன்றாலே ஒரு சொட்டும் விருப்பம் இல்லை, சயின்ஸை திறந்து பார்க்கறோம் இல்ல. இந்த கிரேட் 10ல கடைசி டேர்மும் கூட அதுக்கு எஸ் மட்டத்துல தான் மார்க்ஸ் வந்தீங்க, எஸ் மட்டத்துல. சரியா, யோசிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த பெரிய ஸ்டோரி உண்மையில இது. சரியா, இது எப்படி நடந்து கடைசிக்கு இப்ப அந்த புள்ள மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போயிட்டு. சரியா, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி சயின்ஸ் கிரேட் 10 முடிகிற நேரம் சயின்ஸ்ன்றாலே வெறுத்து போன ஒரு பாடமா இருந்தது. கிரேட் 11 முடிஞ்சு இன்னைக்கு ஏ லெவலும் செஞ்சு செகண்ட் ஷே தான் உண்மையிலே போ கிடைச்ச, ஃபர்ஸ்ட் ஷேல கிடைக்கல, செகண்ட் ஷேல வந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிக்குது. சரியா, அப்ப இது என்னன்னு சொன்னால் உண்மையிலே அந்த புள்ளையோட பேரண்ட்ஸ் அப்படித்தான். சரி, அந்த புள்ளையோட பேரண்ட்ஸ் அப்படித்தான். என்னண்டா எனக்கு இதுதான் வேணும். சரியா, பேரண்ட்ஸ் இதுதான் வேணும். ஏன்னா உண்மையிலே வந்து பேரண்ட்ஸுக்கு வேணும் பிள்ளை நல்லா வரணும்ன்றதுதான். ஆனா இப்ப எனக்கு என்ன வேணும்ன்றது நான் தெளிவா சொல்லிட்டேன்னு சொன்னா அதை பேரண்ட்ஸ் ஷுவரா செய்ய தான் போறாங்க. அப்ப அதையும் செய்ய நானும் சரியான கைடன்ஸை கொடுக்க சக்சஸ் தான் வருவா. சரியா, இப்ப உங்களுக்கு சொல்றேன், எனக்கு பேரண்ட்ஸ்ட கண்காணிப்புண்டு வரக்குள்ள எனக்கு என்ன மாதிரியான கண்காணிப்பு எனக்கு வேணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக் கொள்றேன். சரியா, என்னென்றால் எனக்கு வந்து ஒரு விஷயம் வேணும், இந்த நடக்கக்கூடிய தியரி கிளாஸஸ தவறாம பங்கு பற்றணும். அது லைவ் ஆயிக்கட்டும், ரெக்கார்டிங் ஆயிக்கட்டும்.
ரெக்கார்டிங்ல வந்து அரியர்ஸ் வைக்கிறன்றது வந்து கிளாஸ் கட் பண்ற மாதிரி. லைவுக்கு வார ஒரு புள்ள கிளாஸை கட் பண்றதும் கட் பண்றது தான். ரெக்கார்டிங் வளமையா பாக்குற புள்ள ரெக்கார்டிங் அரியர்ஸ் வைக்கிறன்றதும் அந்த கிளாஸை கட் பண்ற மாதிரி. உதாரணமா நாங்க சொல்லுவோமே, மண்டே ஒரு கிளாஸ் நடக்குது, இண்டே கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லி, ரைட்டா? அடுத்த கிளாஸ் நடக்கிற ஃப்ரைடே, அடுத்த தியரி கிளாஸ் நடக்கிற ஃப்ரைடே. இப்போ மண்டே நடந்த கிளாஸை ஃப்ரைடேக்குள்ள பார்க்கலன்னா மண்டே கிளாஸை கட் பண்ண மாதிரி தான். சரியா? மண்டே நடந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் உங்களுக்கு இப்போ மண்டே நைட் தானே, மேபி மண்டே நைட்டே வரும் ரெக்கார்டிங், இல்லைன்னா டியூஸ்டே மார்னிங் வந்துடும். அப்ப நீங்க வச்சுக்கணும் என்னண்டா, நீங்க கிளாஸ் போற டைம் உண்டை வந்து ரெக்கார்டிங் பாக்குற டைமா நீங்க வச்சுக்கணும். இப்போ மண்டே நடந்த கிளாஸை வந்து அடுத்த நாள், திங்கள் நடந்த கிளாஸை வந்து செவ்வாய்க்கிழமை பாக்குறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் என்ன ரெக்கார்டிங் பாக்குறது. இதை பாக்குறாங்களான்னு சொல்லி எனக்கு பேரண்ட்ஸ் பார்க்கணும். சரியா? இதை சரியா பார்த்துட்டு வராங்களான்றது எனக்கு பேரண்ட்ஸ் தேவை. சரியா? அதை மட்டும் இன்னொரு 3 விஷயம் இங்க சொல்றதுக்கு. சரியா? அது முதலாவது விஷயம். சரியா? நடக்கிற கிளாஸஸ் வந்து சரியா ஃபாலோ பண்ணிக்கொண்டு வராங்களா அப்படின்றது. ரெண்டாவது வந்து மீட்டல். எங்கட மீட்டல் வகுப்புகள் வந்து இந்த ஃபோக்கஸ் செஷன் நடக்குது தானே, அதுகளுக்கு சரியா வாரான்னு சொல்லி பார்த்துக்கணும். சரியா? எங்கட தியரி கிளாஸுக்கு லைவ் ரெக்கார்டிங் பாக்குறதெல்லாம் பார்த்துக்கணும். மீட்டல் வாரத்தை பார்த்துக்கணும். மீட்டல் இப்படித்தான். மீட்டல் வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்க, ஒரு தியரி கிளாஸ் முடிஞ்சோடனே 6 ஹவர்ஸுக்குள்ள மீட்டல் செய்ய சொல்றேன் தானே, அது கொஞ்சம் நடக்குதான்னு எனக்கு பார்த்துக்கொண்டா போதும். சரியா? கடைசியா நான் வைக்கிற எக்ஸாம்ஸ்ல கட்டாயம் மார்க்ஸை பாருங்க, ரேங்க்ஸை பாருங்க. மார்க்ஸ் குறைஞ்சாலோ ரேங்க்ஸ் குறைஞ்சாலோ என்னிட்ட கால் பண்ணி சொல்லுங்க. சரியா? நான் அந்த புள்ளையோட வீக்னஸை பாக்குறேன், தனிப்பட்ட முறையில அந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம்ன்றது பார்ப்போம். பார்த்து நாங்க அந்த பிள்ளைய வந்து இந்த மார்க்ஸ்ல இருந்து கூட்டலாமா, என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். சரியா? கட்டாயம் ஒவ்வொரு எக்ஸாம் முடிய கொள்ளையும் என்ன மார்க்ஸ் வந்துச்சுன்னு பாருங்க. என்ன பாக்குறா கழிக்கிறீங்க, எனக்கு உண்மையிலே நான் இது பார்க்கலன்னு சொல்ல வரல, பார்க்காத யாருமே பாக்குறலன்னு சொல்ல வரல. நான் சும்மா சொல்லிக்கொள்றேன், எனக்கு என்ன வேணும்ன்றதை நான் சொல்லிக்கொள்றேன். என்னடா, கட்டாயம் எக்ஸாம் முடியக்குள்ள மார்க்ஸை பாருங்க, ரேங்கை பாருங்க. சரி, நாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் போடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து புள்ளையோட லிஸ்ட் ஒன்று போடுவோம், செகண்ட் வந்து புள்ளையோட லிஸ்ட் ஒன்று போடுவோம், இப்படி நாங்க எல்லா ரேங்கிங்கும் போடுவோம். சரியா? அப்ப ரேங்க் போடக்குள்ள, மார்க்ஸ் போடக்குள்ள கட்டாயம் அதை பார்க்கணும். பார்த்துட்டு குறையுதுன்னு சொன்னா, சார் இப்படிதான் நல்லா வந்து கொண்டு மார்க்ஸ் குறைஞ்சிருச்சு என்னடு பாரு. சரியா? அப்படி பிள்ளைகள் கால் பண்ணி எங்களோட கதைக்கிறேன், பேரண்ட்ஸ் எங்களோட கதைச்சிட்டு பேரண்ட்ஸுக்கு நான் சொல்றேன், இப்படி இப்படி கொஞ்சம் பாருங்க, இதை கொஞ்சம் செஞ்சுக்கோங்க, சரியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. சரியா? அதை பேசிக்ல இருந்து நாங்க எல்லாமே செஞ்சு கொண்டு போவோம். அவ இப்படிதான். நான் இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, ஏ லெவல் டீச் பண்ற நேரத்துல, சரியா, ஏ லெவல் டீச் பண்ற நேரத்துல மேலே ஏ லெவல் மட்டும் இல்ல, சரியா, யூனிவர்சிட்டியில உள்ள பிள்ளைகளுக்கும் நாங்க டீச் பண்ணி கொடுத்தா நினைக்கிறேன். சரி, யூனிவர்சிட்டியில நான் ஃபார்மகாலஜி பாடம் எடுத்து உங்களுக்கு தெரியும், சில பிள்ளைங்க எங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தாங்க. ஃபார்மகாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் கூட நான் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு நான் படிச்சு கொடுக்குறேன். அப்ப ஏ லெவல் டீச் பண்ற நேரம் எங்களுக்கு ஏ லெவல் சயின்ஸ் செய்ய வரக்கூடிய புள்ள ஓ லெவல்ல என்ன பேசிக்கோட வரன்றது எங்களுக்கு தெரியும். அதைத்தான் நாங்க கொடுக்க தயார் பண்றோம். சரியா? அப்ப அது வந்து நாங்க மிச்சம் அட்வான்ஸா கொடுத்து எல்லா ஒரு பிள்ளைக்கும் விளங்காத மாதிரி கொடுக்குறோம் இல்ல, கொடுக்கறத வந்து 100% தெளிவா தான் கொடுப்போம். சரியா? சரியா இருக்கும், ஆழமா இருக்கும், ஆனா எல்லா பிள்ளைகளுக்கும் விளங்கும். சரியா? அதான் நான் இப்ப டார்கெட் பண்ற விஷயம். இப்ப எனக்கு இதே உங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு தரையிலும் சொன்னா, இந்த 3 விஷயத்தை எனக்கு பேரண்ட்ஸ் செஞ்சு தரையிலும் சொன்னா, மிச்ச விஷயங்களை நான் பாக்குறேன். சரியா? மிச்சதெல்லாம் நான் செய்யறேன், மிச்சதெல்லாம். சரியா? அவங்களுக்கு ஃபோக்கஸ் செஷன், அவங்கள தனிப்பட்ட முறையில் இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து எங்களை டவுட் கேட்கிற நேரம் எல்லாம் அவங்களோட கதைக்கிறோம் நாங்க. இப்ப நாங்க ஏ லெவல் சொன்னா இன்னும் நாங்க பிள்ளைகளோட கவனிப்பு கூட. சரியா? சில நேரம் நாங்க அவங்களுக்கு டயட் பிளான் எல்லாம் கொடுக்குறோம் எக்ஸாம் வரக்குள்ள. சரியா? ஏன்னா எனக்கு அதை நான் டயட் பிளான் ஸ்டார்ட் பண்ண எனக்குன்னு சொன்னா, நான் வந்து பார்மசூட்டிக்கல் துறையில வந்து இந்த டாக்டரேட் ஒன்று முடிச்சுக்கிறேன். அப்ப எனக்கு இப்போ உங்களுக்கு முன்னாலும் வந்து என்கிட்ட வந்து என்ன சரி குடிக்கிற மருந்துகளை பத்தி என்ன சரி ஒரு மானிட்டரிங் தேவைன்னு சொன்னாலும் எனக்கு செய்யலும். சரியா? ஆனா வந்து நான் பிள்ளைகளை பொறுத்த வரையில நான் ஒரு முறை என்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் தான் பயாலஜி படிச்சா. அப்ப எக்ஸாமுக்கு போறண்டு முந்தினண்டு ஃபுல்லாவே நைட் எல்லாம் முடிச்சு படிச்சுக்கிறேன். போறண்டு பைக்ல போற நேரம் பின்னால் உட்காந்து இந்த புள்ள மயங்கி விழுந்துருச்சு. சரி, மயங்கி விழுந்து பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன கையில ஒரு காயம் ஒன்றுதான். ஆனா நீ ஒன்று செய்யலவே, எக்ஸாம் போற வந்து 8 மணிக்கு போயிட்டு 8:30 எக்ஸாமுக்கு போற வழி 8:20 விழுந்து. அப்போ உடனே எக்ஸாம் ஹாலுக்கு போயில தானே, எக்ஸாம் ஹால் வரைக்கும் போயிட்டுக்கிறாங்க, போயிட்டு உண்மையில எழுதலாம். அப்ப என்ன செஞ்சேன்னு சொன்னா, நீ கூட்டிட்டு போயிட்டுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரியா? ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கணும் வரக்குள்ள இன்னைக்கு 1 ஹவர் தாண்டிடுச்சு. ஏ லெவல்ல மேலே ஒரு நிமிஷம் தாண்டது, ஒரு செகண்ட் தாண்டதே பெரிய பெரிய கஷ்டம். இது ஒரு 1 ஹவர் தாண்டினோன்னு உண்மையை செஞ்சு கொள்ளலாம். அது வந்து ஏ லெவல் பயாலஜி எக்ஸாம்ல எம்சிக்யூ செஞ்சுட்டு பார்ட் 2க்கு போற நேரம். எம்சிக்யூ செஞ்சுட்டு பார்ட் 2ல தான் நான் அந்த இது நடந்துக்கிறேன். எம்சிக்யூ திருத்தி பார்த்தா 50க்கு 49. இது யாரும் எடுக்கிற ரெக்கார்டு இல்லை. சரியா?
50க்கு 49. இந்த முறையும் 25லயும் வந்து 50க்கு 46 எடுத்த பிள்ளைகள் நிக்கிறாங்க. ஆனா வந்து 50க்கு 49 யோசிச்சு பாருங்க. சரியா, 50க்கு 49 ஒரே ஒரு பிள்ளை. ஆனா பாட்டு செய்ய கிடைக்கல. கடைசி செகண்ட் ஷே செஞ்ச இடம் என்ன நடந்துச்சு உண்மையிலே ஐடியா ஒன்று இல்ல. கொஞ்சம் என்னமோ குழப்பம் கொண்டு வந்து மார்க்ஸ் எல்லாம் குறைஞ்சி. அப்ப நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன், நாங்க உண்மையிலே டயட் பிளான்ல இருந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். சரியா, அப்ப எல்லா வகையிலும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்கலாம். எனக்கு இந்த விஷயத்த மட்டும் பாத்தீங்கன்னா சரி, கிளாஸஸ் தவறாம வராங்களா, மீட்டல் செய்யறாங்களா அப்படின்னா மீட்டல் செய்யணும். 6 ஹவர்ஸுக்கு பிறகு மீட்டல் ஒன்று செய்யணும். கிளாஸ் முடிஞ்சு 6 ஹவர்ஸ்ல மீட்டல் செய்யணும். கிளாஸுக்கு வர முதல்ல பார்த்துட்டு வரணும். அதை கொஞ்சம் செய்யறாங்கன்னு பாருங்க. மற்றது வந்து எக்ஸாம் செஞ்சா மார்க்ஸை பாருங்க, ரேங்கை பாருங்க. உங்களுக்கு வேணும்டா இதுக்கு இடையில வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் உண்டு, ஒரு பாராட்டு உண்டு, அப்படி ஆட் பண்ணி கொள்ளலாம். சரி, நீ தெரியும் தானே இல்லையா, பாராட்டு கொடுக்க தான் அந்த பாராட்டுக்காக சரி புள்ளில் செய்வாங்க. அதை நீ அட் பண்ணி கொள்றது நல்ல. இனி எனக்கு வேணும் இதான், மார்க்ஸை பாருங்க, ரேங்கை பாருங்க. மார்க்ஸ் குறைஞ்சேன்டா கூட்டினு சொன்னா கூட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்சேன்னு சொன்னா என்கிட்ட சொல்லுங்க கட்டாயம். சார் மார்க்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிக்குது, என்ன செய்யலாம்னு சொல்லி என்கிட்ட கொஞ்சம் கோட் பண்ணி கதையும். சரியா, பொதுவாக வெள்ளன டைம்ல நான் ஃப்ரீ ஆயிப்பேன். அந்த நேரத்துக்கு நீங்க காய்ச்சாலும் பிரச்சனை இல்லை. சரிதானே? அப்ப இதுதான் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். இதுல ஓ 100% எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்ப இன்ஷால்லா நாங்க இன்றைக்கு என்ன விஷயம் சொன்னா, கிரேட் 10 எங்கட கிரேட் 10 புள்ள அளிக்கிறதானே. கிரேட் 10ல புள்ள எங்களுக்கு ஒரு குழப்பம் கொண்டு வந்திருக்கிறேன்னாண்டா, நாங்க டார்கெட் பண்ண வந்து கிரேட் 10 சிலபஸை வந்து டிசம்பர் 10ஆம் தேதி முடிக்கிறது. சரியா, டிசம்பர் 10ஆம் தேதி முடிப்போம்ட்டு தான் நாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணினேன். சரியா, செஞ்சு கொண்டு போனோம். ஆனா டிசம்பர் 10 முடிக்க கிடைக்கல. என்னண்டா, நான் கம்பளையில இருந்தேன். எங்க வசிப்பிடம் எல்லாம் கம்பல தான். அப்ப கம்பளையில உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இந்த போர்ட்ல இந்த அளவு அவசரத்துக்கு மாதிரி இப்ப நானே ஒரு 6 அடி அவசரம். அப்ப அதுல எந்த கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துட்டு. சரியா, கழுத்து வரைக்கும் தண்ணி வந்து ஃபுல்லாவே டேமேஜ் ஆயினதான். கிட்டத்தட்ட 3 வீக்ஸா எனக்கு கிளாஸ் வைக்க கிடைக்கல. அதால எனக்கு கிரேட் 10ல நாங்க முடிக்க வச்சிருந்த டைமை விட கொஞ்சம் கூட டைம் பேத்துட்டு கிரேட் 10ல இன்னொரு 4 பக்கம் இருக்குது முடிக்கிறதுக்கு. சரியா, அதை முடிக்காம தான் நாங்க இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த கிழமை இன்றைக்கும் வார வெள்ளிக்கிழமையும் ஒரு கிளாஸ் நடக்கும். அதோட அந்த கிரேட் 10 பகுதி முடியும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்க கிரேட் 11 தியரியை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி போவோம். சரியா, கிரேட் 11 தியரி ஸ்டார்ட் பண்ணி போவோம். உண்மையிலே அது வந்து அன்பார்ச்சுனேட் தான். நாங்க உண்மையில எதிர்பார்க்கல. நீ வெள்ளம் வாரன்னு யாரும் எதிர்பார்க்கல. நீ வெள்ளம் வந்து 3 கிழமையா எங்களுக்கு கிளாஸ் வச்சு படாதுன்னு எதிர்பார்க்கவும் இல்லைனா. வெள்ளம் வந்ததுல இருந்தே நான் உடனே அந்த சேரெல்லாம் அள்ளி போட்டு கிளாஸ் ரூம் சரி செட் பண்ணணும்னு சொல்லி பார்த்ததுக்கும் ஏலா ரைட்டா, கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, இப்படி 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 ஒவ்வொரு குழப்பங்கள் வரும் எங்களுக்கு. உண்மையிலே அது 3 வீக்ஸ் ஆயிட்டு, எங்களுக்கு தெரியாமலே அது 3 வீக்ஸ் லேட் ஆயிட்டு. உண்மையிலே நாங்க டார்கெட் பண்ண மாதிரி முடிச்சிருந்தாலும் இன்றைக்கு கிரேட் 10 முடிச்சு அதுக்கப்புறம் அந்த மத்த விஷயங்களை எங்களுக்கு செய்ய நாங்கள் பிளான் பண்ணி வச்சதெல்லாம் செய்ய எங்களுக்கு. அப்போ கிரேட் 10 நாங்க இந்த கிழமை முடிப்போம். முடிச்சுட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். அவ்வளவுதான் சொல்றது. இப்போ கட்டாயம் என்னது, நான் சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. சரியா, இதுல விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மனசுல வச்சுக்கொள்வோம். தொடர்ந்து செஞ்சுட்டு போவோம். இப்படிதான் நான் என்ன மேக்சிமம் சப்போர்ட்டை தாரேன். பேரண்ட்ஸும் வந்து உங்களோட கண்காணிப்பை தாங்கும். 2 பேரும் சேர்ந்து அந்த புள்ளையில வந்து ஏ எடுக்கிறதா இன்ஷால்லா. சரியா, ஏ தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போவோம் இன்ஷால்லா. சரியா, நல்ல பேசிக்ஸோட, நல்ல பேஸ்மெண்ட்டோட, அதுக்கப்புறம் கட்டுறது எல்லாமே நாங்க செஞ்சு கொண்டு போகலாம். இப்போ நாங்க நான் உங்களுக்கு மீட்டல்ல விஷயம் ஒன்று சொன்னோம். இப்போ நாங்க தியரி படிக்கிற நேரம் ஏன் நாங்க மீட்டல் செய்யறோம்னு சொன்னா, ரைட்டா, மீட்டலுக்குன்னு சில ஒரு ஃபோக்கஸ் செஷன் ஒன்று வைக்கிறோம். அது ஏன்னு சொன்னால், இப்ப நீங்க கிரேட் 10ல படிச்ச விஷயங்கள்ல வந்து சில அந்த அரைக்குறைகள் இருக்கு. அப்படித்தானே, எந்த ஒரு இப்போ நாங்கள் ஒரு ஊடண்டு கட்டுறாலுமே வந்து ஒரு ஊட கட்டுற நேரம் கட்டி முடிச்சோடனே கம்ப்ளீட் ஆகிக்கிறல்ல, அதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை செய்யறதுக்காகத்தான் உண்மையில நாங்க மீட்டெல்லாம் வந்து ஃபோக்கஸ் கூட பண்றோம். சரியா, இந்த 6 மணி நேரத்துக்கு செய்யறது, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரக்குள்ள செய்யறது, அதுக்கு பிறகு நாங்க மீட்டல் ஃபோக்கஸ் செஷன் சொல்லி ஒன்று செய்வோம். அதுலயும் வந்து மீட்டல் செய்யறதுக்கு அதுக்கு தான். சரி, ஓகே. அப்ப இதோட பேரண்ட்ஸுக்கு வந்து இது என்னது, கிளாஸ் விட்டு போகலாம். இதுக்கு பிறகு நாங்க இப்ப கண்டினியூ பண்ண போறோம். கிரேட் 10 அந்த கடைசி பகுதி ஒன்று இருக்குது, ஓட்டமின்னியல் சொல்லக்கூடிய பகுதி. அதுல நீ கிரேட் 11 பிள்ளைகளும் இருக்கிறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இப்ப கிரேட் 11க்கு மட்டும் வந்து இருக்கிற பிள்ளைகளும் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் இருங்க. நாங்க அப்ப ஓட்டமின்னியல் பகுதியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. நான் ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்றேன்.